மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஒரு சராசரி மனுஷனா, அதாவது ஏதாவது தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தேன். அதே மாதிரி இங்க திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா ஏதாவது ஒரு மாற்றம் தர்றேன். இப்போ எடுத்துக்காட்டா திராவிட கட்சிகள் நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடை அதிகரிச்சது தான் நம்ம பார்த்தோமே ஒழிய என்னைக்குமே குறைஞ்ச பாடு இல்லை. அப்போ ஒவ்வொரு வருஷமும் வரும்போது இவங்க ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுக்குறாங்க, எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்க. மறுபடியும் உங்கள் கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மறுபடியும் மக்கள் ஏமாறுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, இவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, எனக்கு ஏன் தரல, ஏன்னா மறியல் பண்ற அளவுக்கு கூட இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு தரல அப்படின்னு ஏதோ ஒரு சட்டப்படி இவங்க ஏதோ ஒரு நியாயம் கேட்கிற மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்கு. யார் நியாயம் கொடுக்க முடியும்? சட்டப்படி காசு கொடுக்கறதே தவறு. அப்ப இங்க எந்த அளவுக்கு கையேந்த வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி நிறைய தொலைநோக்கு பார்வை, ஏதோ ஒரு மாற்றம் வரும். திராவிட கட்சி இருக்காம அண்ணாமலை அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து அவங்களுக்கு ஆதரவா நிறைய நம்ம சில விஷயங்களை வருஷ கணக்குல பேசிட்டு வர்றதை நீங்க கவனிக்கலாம். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்ததான்னு பார்த்தான்னா எதுவுமே நடக்கல. இதுதான் நிஜம். இப்போ ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்க வர்றாங்க, கொடை வள்ளலா மறுபடியும் அந்த காசை திருடுறதுக்காக தானே வர்றா, கொள்ளையடிக்க தானே வர்றா. நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட சாபக்கேடா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இன்னைக்கு பகல்காம் அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த நாள் பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் கூட அவர் 3வது முறையா பிரதமராக இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு கூட அந்த நினைவு தினத்துல அந்த தீவிரவாதம் எல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தெரியும். அது நாங்க முறியடிப்போம் அது இதுன்னு சொல்லி தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க கூட நாங்க துணை இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் கூட நிறைய இன்னும் கூட ஒரு தேசம் நல்லா இருக்கணும், தேசத்தோட வளர்ச்சி ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த 2026 இந்த இதுல இன்னும் கூட நம்ம தமிழகத்துல மக்கள் முட்டாளாயிட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு நல்ல சாலை வசதி இல்லை, கழிப்பிடம் ஒழுங்கா இல்லை. அதனாலதான் ஒருத்தரை பாலியல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பெண்மணி ஒரு சுகாதார ஒழுங்கா இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த காசெல்லாம் பாருங்க, எவ்வளவு காசுக்கு வேல்யூவே இல்லைங்கிற மாதிரி தான். 1000 2000 ஒரு பக்கம் ஒரு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. காசு கொடுக்கும்போது இன்னைக்கு கோவை தெற்கு இதுல எல்லாம் இன்னைக்கு அவங்க தேர்தலை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மறியல் உட்கார்றாங்க, போராடிட்டு இருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க, அப்போ தேர்தல் ரத்து செய்யறதா இருந்தானா தமிழக தேர்தலையே ரத்து செய்யணும்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாம் பக்கம் இவனும் கொடுக்குறான், இவனும் கொடுக்குறான், அவனும் கொடுக்குறான், இவனும் கொடுக்குறான், ஒருத்தன் எனக்கு தரலங்கிறான். தேர்தல் ஆணையம் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு தான் அங்க கேட்கணும். எல்லாம் சுதந்திரமா விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு பணப்புழக்கம் இதெல்லாம் போறது இல்லைன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இதெல்லாம் தாண்டி இங்க மக்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகள் இத்தனை நாள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப புதுசா ஒருத்தர் வர்றாரு, விஜய் அவர்கள். என்ன பண்ணணும், என்ன எதிர்பார்க்கணும், அவருக்கு ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அனுபவம் அது இது ஏதாவது இப்போ சினிமா துறை இப்போ விஜயகாந்த் எல்லாம் இருக்கும்போது கூட நிறைய அவங்க அந்த சினிமா ரசிகர் அந்த கூட்டத்தில் ரசிகர் ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளார சினிமா துறையில சங்கம் அது இதுன்னு ஆரம்பிச்சு ஒரு தலைமை பண்பு ஏதோ அங்க சர்வீஸ் ஏதோ இருந்து வந்தவங்க. ஆனால் இதே எம்ஜிஆர் அவர்களும் நீங்க ஏன் வந்தாரு அப்படின்னு கேட்டான்னு கூட அப்ப கட்டாயம் இருந்தது, அவர் வரணும்னு ஒரு கட்டாயம் இருந்தது. அன்னைக்கு அவர் கூட விரும்பல, மக்கள் கட்டாயம் இருந்தது, ஆனாலும் வந்திருந்தாரு. ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. விஜய் இன்னைக்கு வர்றதுனால ஓட்டு பிரிவுமே தவிர வேற அவருக்கு சாலிடா எல்லாம் நாளைக்கே முதலமைச்சர் பதவியில உட்கார முடியாது. இப்போ ஓவரால் பார்த்தான்னா நமக்கு ஏதோ ஒரு இந்த திமுக தீய சக்தி வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு அதிமுக இந்த நேரத்துல இந்தியா அலையன்ஸுக்கு வச்சிருக்காங்கிறது யதார்த்தமான உண்மை.
இதை தாண்டி இந்த கட்சி இப்படி செய்தா இந்த கட்சி என்ன ஒழுங்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஆனா ஒவ்வொன்றா தான் நம்ம தூசு தட்டிட்டு வரணும். திமுகவை தட்டணும், அடுத்தது இவங்களை தட்டணும், நல்லா அதுக்கப்புறம் வந்து மத்திய பாஜக நல்ல ஆட்சி கொடுக்கறதா இருந்தானா அவங்க வரணும். இல்ல மாற்று யாராவது இப்போ வேற யாராவது வந்து கொடுத்தாலும் நம்ம ஆதரிக்கணும். நம்ம ஒரு வாய்ப்பு தானே கொடுக்கணும். வாய்ப்புங்கிறது இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கும்போது எத்தனை யூடியூபர்ஸ் பேசுற மாதிரி நம்ம எல்லாம் பேசுறோம்னா அது வேற. முதலமைச்சரே யூடியூபர் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் வந்து அந்த யூடியூபருக்கு எத்தனை வியூ போகுதுன்னு நீங்க பார்த்தோம்னா கட்சிக்காரங்களே யாரும் பார்க்க மாட்டாங்க முதலமைச்சருக்கு. ஆனா இதே பாரத பிரதமர் நேத்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு காரப்பொரி சாப்பிட்ற அந்த கடையில பேசின அந்த வீடியோ 100 மில்லியன் ஓடி இருக்கு. நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்களோட மனசுல யார் நின்று இருக்காங்க இல்லையாங்கிறது. முதலமைச்சர் பேசினான்னா அவங்க கட்சிக்காரனே கேட்க மாட்டாங்க. அவர் சும்மா பொய் சொல்றாரு அப்படின்னு கடந்து போவாங்க. ஏன்னா அது பொய் தானே எல்லாமே. ஏதாவது ஒரு மத்திய பாஜக எதிர்க்கிறத தவிர்த்து இவங்க என்ன சாதிச்சுட்டாங்க? நிதி தரலம்பாங்க. எந்த கட்சி மீட்டிங் போனாலும் கூட அந்த எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட விஷயமா தாக்குறதானாலும், மத்திய அரசு வந்து நிதி தரலன்னு சொல்றதுனாலும், இதை தவிர என்ன செஞ்சுட்டாங்க? அதனால தயவு செஞ்சு வந்து இன்னைக்கு வந்து ஒரு முறை நம்ம தமிழக மக்கள் வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும். இல்ல உங்களுக்கு யாரு மாற்றம் வந்தா சரின்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்போது காலகட்டத்துல அதிமுக தான். அதிமுக விட்டா வேற யாருமே இல்லை. ஏன்னா இப்ப வந்து ஏன்னா அது ஒரு மெஜாரிட்டி கட்சி அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இந்தியா அலைன்ஸ் கூட்டணி பலமா இருக்கு நம்ம பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து சும்மா ஓட்டு போட்டு வீணடிச்சு, ஏன்னா அது ஓட்டு பிரிஞ்சு திமுக மறுபடியும் வர்றதுக்கு தான் அங்க ஆதரவா இருக்குமே ஒழிய உண்மையிலேயே விஜய் அவர்கள் திடீர்னு அப்படியே வரமாட்டாரு. ஏன்னா நினைச்சு பாருங்க, அது அவரே ஆனாலும் கூட அவருக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். அப்படி குவாலிட்டி இருக்கிறதா இருந்தான்னா அவரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கணும், நிறைய பேசியிருக்கணும், மக்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி இருக்கணும். எல்லாம் திராவிட கட்சியில என்ன அறிக்கை கொண்டு வர்றாங்களோ அவங்களத மாதிரி ஒரு காப்பி அடிச்சு நானும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஓசுன்னு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சீரடிச்சுட்டாங்க, மக்கள் மாற்றம் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி இவர் வந்தா என்ன பண்றாரு? அதே தானே, தங்க தர்றேன், தாய்மாமன் தங்க தர்றேன், அது தர்றேன், இதெல்லாம் என்ன? அப்போ ஒரு இலவசத்தை கொடுக்கறது வந்து அரசு கிடையாது. அதே நிறைய இலவசங்களை கொடுக்கலாம். சுகாதாரத்துல கொடுக்கலாம், பள்ளி கல்வித்துறையில கொடுக்கலாம். இதெல்லாம் உண்மையான அரசியல் மாற்றங்கிறது. ஆனா இங்க அப்படி இல்லை. கொடுக்குறவன் நாளைக்கு திருடுறதா வர்றானே ஒழிய அவன் நல்லது செய்ய வரமாட்டான். சாதாரண கவுன்சிலர்ல இருந்து இன்னைக்கு வந்து என்ன எதிர்பார்ப்புன்னா, வீட்டையே வித்து அவன் அரசியலுக்கு வந்தாலும் கூட திருப்பி ஒரு பங்களா கட்டணும்னு தான் நினைப்பானே ஒழிய மக்களை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வையோட அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ஏன் நம்ம ஆதரிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட வந்திருக்காங்க. அதனால வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு சாமானிய மக்களா தான் நம்ம எதிர்பார்த்து அவருக்கு ஆதரவா நிறைய வீடியோக்கள் எல்லாம் நம்ம விட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஏதோ திமுக ஒழிச்சிடலான்னு நினைச்சாங்க. ஆனா மத்திய அரசு வந்து பாஜக விடல. தனி ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்து நல்லா தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண வச்சு ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாருன்னு வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே தமிழகத்திலே ஏதோ ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் வரும். அது அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதனால வருங்கிறது தான் நம்ம காரணம். என்னன்னா பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஒரு வலு வந்ததே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால 2026 தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். இன்னொரு விஷயம், நாளைக்கு ஓட்டு போடும்போது நல்ல கவனமா போடுங்க. திமுக வரக்கூடாது. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.